நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு வந்துடுவாங்க. கைரேகைப்படி உயரிய பதவி, தொழில், வேலை, பாதையில் சிக்கல் ஏன்? திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். கைரேகைப்படி உயரிய பதவி, தொழில், வேலை, பாதையில் சிக்கல், இதுதான் தலைப்பு. நாம் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இடது கை வலது கை ரெண்டையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். சரிங்களா? வந்த உடனே அவர் ஆணா பெண்ணா, ஒரு கைரேகை பார்க்குறோம்னா அவர் ஆணா பெண்ணா, என்ன வயசாகுது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச உடனே இப்போ நம்ம ஒரு கையை பார்க்குறோம். ஒரு கையை பார்த்து எடுத்துக்காட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, செவ்வாய் ரேகை நல்லா இருக்கு, சுக்கிரமேடு நல்லா இருக்கு, புத்தி ரேகை, இருதய ரேகையும் நல்லா இருக்கு, விதி ரேகை, சூரிய ரேகையும் இருக்கு. சிறப்பான நல்ல ஒரு வேலையில் இருக்கார். முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துருவோம். இப்போ இந்த கையில் இவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய். சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறாரு. அவங்க ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோமே, அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க. நல்ல ஒரு கரெக்டான ஒரு பாதை நல்லா போயிட்டு இருக்கு. வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கு, விதி ரேகை நல்லா வந்துட்டு இருக்கு, புத்தி ரேகை நல்ல புத்தியை கொண்டு வாழ்க்கையில படிச்சு ஒரு நல்ல உயரிய பதவியில இருக்கிறாங்க. அந்த பதவியில நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கு. இதுல திடீர்னு அவர் ஒரு 55 வயசுல இந்த சூரிய ரேகையில இப்படி ஒரு கோடு வரும் சார். இந்த மாதிரி சூரிய ரேகையில கோடு வரும் பொழுது நல்ல ஒரு பதவியில இருக்காங்க, நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு, நல்ல பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த பதவியில் 55 வயசு கரெக்டாக இந்த ரேகை வர்றது, சூரிய ரேகையில கட்டா வருது 55 வயசு. இந்த நபர் நேர்மை, நீதி தவறாமல் வேலை செய்கிறவங்க. அவங்கள கெடுக்கணும் அப்படின்னு, அவங்க கெட்ட பேர் உண்டு பண்ணணுன்ட்டு ஒரு புகார் மனு அளித்து அது கோர்ட்டு வரைக்கும் போய் ஒரு வருஷம் 2 வருஷம் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் சம்பளம்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. விதி ரேகை நல்லா இருக்குது, சம்பளம் வருது. இருந்தாலும் அவர்களுக்கு மன உளைச்சல், அவங்களுக்கு அசிங்கம், அவமானம் ஏற்படுகிறது. இந்த சூரிய ரேகையில கட்டி 55 வயசுல அவங்களுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு அதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்யலை, நான் தவறு செய்யவில்லை என்று நிரபராதி என்று நிரூபித்து வெளியில வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் பணம்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ரேகை இருக்கும் பொழுது நல்லா இருந்த ரேகை திடீர்னு ஒரு கட்டிங், இந்த சூரிய ரேகையில கட்டிங் வரும்போது பிரச்சனை வந்தா சூரிய ரேகை, விதி ரேகை, இது ரெண்டுல தான் வருமானம் பிரச்சனை வரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இது இல்லை சார். இவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல்வாதி எடுத்துப்போம். ஒரு அரசியல்வாதி எனக்கு எப்ப பதவி கிடைக்கும்னு கேட்கிறாரு. அப்ப ஒரு பதவியில இருந்திருக்காரு. ஒரு 52 இந்த இருதய ரேகையில இருந்து ஒரு தீவு வருது, இந்த இடத்துல ஒரு தீவு வருது. 52 வயசுல இவருக்கு பதவி பறிபோய் விட்டது. அதுக்கப்புறம் ஒரு 54 அந்த மாதிரி வயசுல, 55 வயசுல இவருக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு வருஷம் பின்னாடி கூட இருக்கும். சரிங்களா? இவருக்கு நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு பெரிய புகழ்பெற்ற அரசியல்வாதி, நேர்மை நீதி தவறாமல் நல்ல அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு 50-52 யாரோ போட்டி பொறாமையில லஞ்சம் வாங்கிட்டாங்க, கரப்ஷன் பண்ணிட்டாங்க, அது மாதிரி பிரச்சனை ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு புகார் அடிச்சு அவங்க பதவி பறிபோய் விட்டது. அதுக்கப்புறமா போராடி அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த பதவியில திரும்பவும் உட்கார்றார். பதவிக்கு திரும்ப தேர்தல் வருது, போட்டி போட்டு ஜெயித்து வாழ்க்கையில் முன்னுறார். இந்த மாதிரி தீர்வு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா சார், என்னுடைய பதவி பதவியில இருந்து இறக்கிட்டாங்க, திரும்ப நான் நின்று ஜெயிச்சு வந்திருக்கேன். அப்போ அசிங்கம், அவமானம், பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டது பாதையில. இந்த மாதிரி சூரிய ரேகையில தீர்வு வரும்போது, உயரிய பதவியில தடை வரும்போது பதவியில சிக்கல் வருது. அதுக்கப்புறம் அதாவது அரசியல்வாதியா இருந்தாக்கா அரசியல்ல அவமானம், அசிங்கத்தை சந்திச்சு பதவி பறிபோய்கிறது. அதுக்கப்புறமா உங்களுக்கு தொழில்ல நஷ்டம். தொழில்ல நஷ்டம்னா இந்த சூரிய ரேகை நல்லா இருக்கும். சூரிய ரேகை நல்லா இருக்கும். தொழில்ல இப்ப இந்த இடத்துல ஒரு விடுபட்டு இருக்கு சார். இந்த இடத்துல விதி ரேகையில விடுபட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 வயசு, ஒரு 5 வருஷம் ஏதோ ஒரு தொழிலில் பிரச்சனை. தொழிலன்னா ஏதாவது வியாதி வந்திருக்கலாம்,
இப்போ கொரோனா மாதிரி ஒரு வியாதி, இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நபருக்கு இங்கே பாருங்க தொழிலதிபருக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்போ புத்தி ரேகையோட விதி ரேகை நின்று போச்சு. இந்த இடத்துல ஒரு 10 வருஷம் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு விபத்து நடந்தது. இந்த மாதிரி புத்தி ரேகையோட நின்று போய் கொஞ்ச நேரம் விதி ரேகை விடுபட்டு இருந்ததுன்னா, தொடர்ந்து இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல வியாதி வந்துருச்சு, இல்லை உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி ஏதோ ஒன்று நடந்து வருமானம் பாதிக்கப்பட்டது, தொழில் பாதிக்கப்பட்டது, தொழில் வருமானம் பாதிப்பு, அதனால் வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் 35-40 வயசுக்கு மேலே நல்லா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப உடம்பு சரியாயிடுச்சு, திரும்ப வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் இந்த மாதிரி கையில் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வந்து விதி ரேகையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை உடம்பு பாதிப்பாயோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்லா வருமானம் வர்றதுக்கு தொடர்ந்து விதி ரேகை வருது இல்லையா, அப்பதான் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலையில பாதிப்புன்னா, வேலையில அசிங்கம் அவமானம்னா ஒரு தடை வரும். இப்படி தடை வரும். தடை வரும் பொழுது அதுல வேலையில கொஞ்சம் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானமே சுத்தமா நின்று போச்சு சார், வேலையிலயோ தொழிலையோ வருமானம் நின்று போச்சுன்னா விதி ரேகை தடை வரும். விதி ரேகை இல்லாம போகும். இல்ல ஒரு தீவு வரும், விதி ரேகையில ஒரு தீவு வரும். தீவு, வெட்டு, துண்டு, இந்த மாதிரி இடையில வந்து இப்படி கேப் இருக்கும். இப்படி விதி ரேகையில கேப்பு, இப்படி நல்ல வெட்டு. அது இல்லாம இப்படி செவ்வாய் மேட்ல இருந்து அப்படி போய் ஒரு ரேகை விதி ரேகை வெட்டுது சார், நல்லா அழுத்தமா வெட்டுது. அப்படிங்கும்போது சண்டை சச்சரவு, அந்த வயசுல வருமானம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி தீவு இருந்தாலும் பாதிக்கப்படும், இந்த மாதிரி வெட்டு இருந்தாலும் பாதிக்கப்படும். இது மாதிரி தீவுகள், இது மாதிரி விதி ரேகை, சூரிய ரேகை, இது ரெண்டும் தான் பொறுப்பு. நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சூரியனை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் பிரச்சனை பாதிக்கப்படும், வருமானத்துல பிரச்சனை உண்டு பண்ணுவார். சூரியன் தான் வருமானக்காரன். இப்ப சூரிய ரேகை இருக்கு இல்லையா, இந்த சூரிய ரேகை நல்லா இருக்கு, நல்லா வருமானம் வரும் சார். இந்த சூரிய ரேகையில எந்த வயசுல உங்களுக்கு தீவு வருதோ உங்களுக்கு வேலை இழப்பு, அசிங்கம், அவமானம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்ன ஒரு இதுனா 6 மாசத்துக்கு முன்னாடியே கையில தெரிஞ்சிடும் சார். 6 மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா கையில கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டோம்னா அதுல இருந்து சுத்தமா நம்ம வந்து மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த கீழ் செவ்வாயிலிருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகையை வெட்டுது. அந்த வயதில் உங்களுக்கு சண்டை சச்சரவு, இந்த மாதிரி போட்டி பொறாமையினால உங்கள் வேலை இழப்பு, வேலையில வருமானம் பாதிப்பு, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒருத்தர் மேலிடத்துல புகார் பண்ணி உங்களை வந்து பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து நீங்க அந்த வேலையில இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய விஷயம், தீவு, வெட்டு, துண்டு, இந்த மாதிரி செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு கிராசிங் இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த வயதில் நல்லா புரிஞ்சுங்க. ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, இறுதி ரேகை நல்லா இருக்கு. விதி ரேகையிலேயோ இல்ல சூரிய ரேகையிலேயோ வெட்டு, துண்டு, தீவு காணப்படும் பொழுது அந்த வயதில் அரசியல்வாதியாக இருந்தால் பதவி பறி போகும். திரும்ப வர்றதுக்கு வருமா வராதுன்னு அதில் கையில் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி விதி ரேகையில் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு வருமானம் நின்று போயிடும் சார். விதி ரேகையில் வந்து விடுபட்டு இருக்குது, இந்த மாதிரி விடுபட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வயசில் வருமானமே சுத்தமாக இருக்காது. ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், நான் வியாதி வந்துடும், அந்த மாதிரி தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி தடை வரும் பொழுது ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம், அந்த மாதிரி பதவி, வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இல்லைன்னா வேலையில வந்து வேலை இழப்பு, அந்த தற்காலிக வேலை இழப்பு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடை வந்தா அந்த மாதிரி விடுபட்டு இருந்தா வருமானம் பரிமாணம் இல்லாம போயிடும். வருமானம் இல்லை விதி ரேகையில. அதே மாதிரி சூரிய ரேகையில தீவு, வெட்டு, துண்டு வரும்போது அசிங்கம், அவமானத்தை சந்திப்பீர்கள். உங்களுக்கு எல்லாமே போயிடும், அவமானமும் வந்துடும், பதவியும் போயிடும், சம்பளமும் போயிடும், எல்லாமே வருமானமே சுத்தமா தடைப்பட்டு சுத்தமா கீழே இறங்கி, மேலே ஏறினவங்க கீழே இறங்கிடுங்க. இந்த மாதிரி ரேகை வரும் பொழுது நம்ம கையை பார்க்குறோம். நம்ம கையை பார்க்கும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ரேகை தென்படும் பொழுது அதை வந்து நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கரெக்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க தப்பித்து கொள்ள முடியும். உங்க கையை பாருங்கள். இந்த மாதிரி ரேகை குறி யாருக்காவது ஒருத்தர் தான், ரேர் அமைப்பு தான். இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க முன்கூட்டியே 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ரேகை தென்படும். திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கும், வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கீங்க, அந்த கையில் வந்து ஒரு தடை போடோ இல்லை தீவோ வெட்டோ துண்டோ இல்லை விதி ரேகையில் வந்து இது மாதிரி கேப் வருதோ, அந்த மாதிரி வரும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.